எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு சைனா பாகிஸ்தானுடைய உறவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு நாடுகளுமே இணையக்கூடிய மையப்புள்ளி எப்படின்னா இந்தியாவை எதிர்த்திருக்கக்கூடிய இரண்டு நாடுகள். ஒரு பக்கம் சைனா இந்தியாவை ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிட்டராக ஆசியாவில் பார்க்கக்கூடிய நாடு, இந்தியாவை ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய நாடு. 65 யுத்தம் நமக்கு 62 யுத்தம் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இன்னொரு பக்கம் இந்தியாவை எதிர்ப்பை மட்டுமே கொண்டு உருவான ஒரு நாடு, மத ரீதியாகவும் சரி, அவங்க ஒரு வன்மத்தோட உருவாக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான். ஸோ ரெண்டு பேருக்குமே காமன் ஃபேக்டர் அப்படின்றது இந்தியா. இதை தவிர பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஒற்றுமையே கிடையாது. ஒன்று கம்யூனிச நாடு, கடவுள் மறுப்பில் இருக்கக்கூடிய நாடு. இன்னொன்று தன்னை ஒரு இஸ்லாமிய நாடாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. இது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடியது, இஸ்லாமியர்களை அடக்குமுறையில் வைக்கக்கூடிய நாடு சீனா. ஒன்று ஒரு வளர்ந்த பொருளாதாரம், இன்னொன்று பயங்கரவாதிகளை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு முரணான இரு நாடுகள் ஒன்று சேர்ந்து பயணிக்கக்கூடியதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல் ரீசன் இந்தியா தான். இப்போ இந்த உறவு இராணுவ ரீதியாக 1960கள் நேரு அவர்கள் காலத்திலிருந்தே இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இராணுவ உறவாக அது மேம்பட்டு போயிட்டே இருந்துச்சு. பல காலகட்டங்களில் பல சோதனைகளை சந்தித்த பிறகும் இந்திய எதிர்ப்பில் இவங்க ரெண்டு பேரும் உறுதியாக இருந்தாங்க. இது ஒரு பொருளாதார பரிமாணத்தை எப்போ பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 சைனாவோடைய ஒரு அம்பிஷியஸான சில்க் ரூட் ப்ராஜெக்ட், பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்லக்கூடிய அதற்கு கீழே சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர்னு சொல்லக்கூடிய சிபெக் ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் நடுவில் போடப்பட்டுச்சு. இந்த இடத்துல ஒரு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் அரபிக் கடலில் இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு பேஸை சீனாவுக்கு கொடுக்குது. உதாரணத்துக்கு கவுடார் துறைமுகமாக இருக்கட்டும், இல்லை குவாசி போர்ட்டாக இருக்கட்டும், கராச்சி நகரமாக இருக்கட்டும். ஸோ இந்த இடங்களில் சைனாவுக்கு ஃபுட்ஹோல்டே கிடையாது அரபிக் கடல் பகுதிகளில். ஸோ அதை சைனாவுக்கு பாகிஸ்தான் கொடுக்குது. பதிலுக்கு பாகிஸ்தான் சைனாவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ளே கொண்டு வராங்க. ₹1 ₹2 கிடையாது, கிட்டத்தட்ட $65 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா ஷிங்ஜியாங் துறைமுகத்தை கவுடார் போர்ட்டோட இணைச்சு சாலை வழி மார்க்கமாக நம்மளுடைய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஷஷ்கம் வேலி மற்றும் நீலம் வேலி அதன் வழியாக உள்ளே கொண்டு போகிறது. பிறகு அங்கிருந்து சென்ட்ரல் ஆசியன் நாடுகள்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஆசியன் ரிப்பப்ளிக் நாடுகள்னு சொல்லக்கூடிய கேர் நாடுகள் மூலயமா ஐரோப்பாவை கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ 2013 பாகிஸ்தான் ஹெட்லைன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க, இல்லை தலையங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லரசாகக்கூடிய ஒரு தருணமாக அதை எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய கனவுகள் வச்சுருந்தாங்க. இந்த தருணம் அப்படின்றது பாகிஸ்தான் வெறும் லேபர் ஃபோர்ஸாக மட்டும் இல்லாமல், வெறும் பஞ்சர் ஓட்டக்கூடிய ஆட்களாக மட்டுமே இல்லாமல் இந்த நாட்டோடைய பொருளாதாரத்தை மாற்றிரும், இந்த நாட்டோடைய எதிர்காலத்தில் மாற்றிரும்னு சொன்னாங்க. 13 ஆரம்பித்து 25 இந்த 12 வருட காலத்தில் உண்மையாக என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் தான் இது. இப்போ 4 விஷயங்கள் இந்த உறவில் பல விரிசல்களை கொண்டு வந்திருக்கு. ஒன்று, அமெரிக்கா மிச்ச நாடுகள் மீது, குறிப்பாக இந்தியா மற்றும் சைனா மீது தொடுத்திருக்கக்கூடிய வர்த்தக போர். அந்த இடத்துல சைனாவுக்கு இந்தியா தேவைப்படுது, இந்தியாவுக்கும் சைனா தேவைப்படுது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் உள்ள உறவில் இப்போ பாகிஸ்தானுடைய ப்ராக்சிமிட்டி அமெரிக்கா கிட்ட நெருக்கமாக போனது. பஸ்னி அப்படின்ற அந்த மீனவ துறைமுக கிராமத்தை இன்னைக்கு நாங்கள் போர்ட்டுக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் துறைமுகம் கட்டுங்கன்னு சொல்லும்போது வெறும் 90-80 நாட்டிகள் மேல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டு, சைனாவுடைய கார்டர் துறைமுகத்துக்கு ரொம்பவும் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு போர்ட் அது. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பாகிஸ்தானை சந்தேகக்கண்ணோடு சைனாவை பார்க்க வைக்குது. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, இப்போ போட்ட இந்த முதலீடுகளில் ரிட்டர்ன்ஸ் இது வரைக்கும் சைனாக்கு எதுவுமே கிடையாது. ஸோ எவ்வளோ நாள் இதை கொண்டு போக முடியும், ஜஸ்ட் அரபிக் கடலில் நமக்கு ஒரு மிலிட்ரி பேஸ் வேணுன்றதுக்காக எவ்வளோ தூரம் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சைனாவுடைய பாலிசி மேக்கர்ஸை யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. நான்காவது மிக முக்கியமான காரணம் எடுத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த யுத்தம், பாகிஸ்தான் எப்படி முறியடிக்கப்பட்டுச்சு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த யுத்தத்தில் பாகிஸ்தான் எப்படி முறியடிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்தியாவை செக் பண்ணுறதுக்கு வெறும் பாகிஸ்தானை மட்டும் நம்பினா முடியாது அப்படின்ற தருணத்தில் இப்போ சைனா இருக்குது. இந்த 4 ஃபேக்டரும் சேர்ந்து
சில முக்கியமான விஷயங்களை இப்போ கிரவுண்ட் லெவலில் மாற்றிட்டு இருக்கு. இப்போ 2 விஷயம் நடந்திருக்கு. சிபெக்கோடைய ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட், அதில் வந்து டேம்ஸில் ஆரம்பித்து அதிகமாக பார்த்தீங்கன்னா எனர்ஜின்னு சொல்லக்கூடிய டேம் மூலயமா மின்சாரம் எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்குது. ரோட்ஸ் இருக்குது, பிரிட்ஜஸ் இருக்குது, ரயில் இருக்குது. இதில் ஒரு 36 ப்ராஜெக்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக பாகிஸ்தான் வந்து இப்போ கைவிட்டிருக்காங்க. சீனாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரிட்டர்ன்ஸ் அவங்க கொடுக்கல, பல இடங்களில் வந்து லேண்ட் அக்விசிஷன் நடக்கல. ஸோ அது வந்து கொலாப்ஸ் ஆகுது. அதே சமயம் சிபெக்கோடைய ஃபேஸ் 2 ப்ராஜெக்டை 2025 இவங்க மீண்டும் ரீலான்ச் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு உள்கட்டமைப்புக்கு சம்மந்தப்பட்ட எந்த விதமான ப்ராஜெக்ட்ஸுமே கிடையாது. இது அதிகமாக பார்த்தீங்கன்னா எனர்ஜியை சம்மந்தப்பட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போது இந்த கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் சைனாவை பாதிக்குது. ஒன்று, சைனாக்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி த்ரெட். அங்கே வந்து சீனர்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே முடங்கி போய் இயங்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ கவுடார் துறைமுகத்தில் இருக்காங்க. அவங்க மைனிங்காக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இந்த கடந்த 3 வருடங்களில் மட்டுமே 100க்கும் அதிகமான சீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சீனர்களுடைய உயிர் அப்படின்றது அவங்க டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸில் ரொம்ப ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இது வரைக்கும் 100 பேர் இறந்து போயிருக்காங்க. 2வது, எக்கனாமிக் இம்பேலன்ஸ். போட்ட முதலீட்டுக்கான ரிட்டர்ன் என்ன? இது வரைக்கும் எந்த விதமான ரிட்டர்னுமே அங்கே பெரிய லெவலுக்கு இல்லை. அடுத்தது ஜியோ பாலிட்டிக்ஸு. ஜாகிரபிக்கலாக உங்களுக்கு கவுடார் துறைமுகம் உங்ககிட்ட இருக்குன்னு கேட்டாலும் பாகிஸ்தான் ஓப்பனாகவே அறிவிச்சிட்டாங்க அமெரிக்காவுக்கும் நாங்கள் ஒரு துறைமுகம் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு. அப்போ சீனாவுக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியா சீனா எதிரின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய முதன்மை எதிரியான அமெரிக்காவுடைய ப்ரெசன்ஸ் அங்கே பக்கத்தில் வர்றதை சீனா கண்டிப்பாக ரசிக்காது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 1000 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இந்த 10 வருடத்தில் சீனர்களை குறி வச்சு, சீனாவுடைய நிறுவனங்கள், சீனாவுடைய தளவாடங்களை குறி வச்சு. இப்போது 2024 பெஷாமில் நடந்த ஒரு தற்கொலைப்படை தாக்குதல், 5 சீனர்கள் கொல்லப்பட்டாங்க. தாசு டேம் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், அதில் சம்மந்தப்பட்டவங்க. அதன் பிறகு கராச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஹை செக்யூரிட்டி ஜோனில் வரும்போது அங்கே ஒரு 4 சீனாவுடைய ஒரு ஹை ரேங்கிங் அஃபிஷியல்ஸ் வந்து கொல்லப்பட்டாங்க. அதை செஞ்சது வந்து BLA. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சீனர்களுடைய ஒர்க்கர்ஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸுக்கும் லோக்கல் பாப்புலேஷனுக்குமே மிகப்பெரிய ஒரு ரிஃப்ட் வந்து பலுச்சிஸ்தான் பகுதிகளில் இருக்குது. அதே மாதிரி டிடிபியோட ஸ்ட்ராங் ஹோல்டான கைபர் பக்துன்குவாலையுமே இருக்குது. இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய பிரச்சனை, சீனாவுடைய பிரச்சனை, நீங்கள் கென்யாவிலேருந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சீனா எங்கே இருக்குது, கவுடார் துறைமுகம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கவுடார் துறைமுகம் வந்து ஒரு அழகான ஃபிஷிங் வில்லேஜ். அது ஒரு நல்ல ஒரு ரம்யமான, நம்ம ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ மீன்பிடி படகுகள் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்கறதுக்கு. அங்கே இருக்கக்கூடிய மீன் வளங்களை, இறால்களை, மீன்களை சைனாவுடைய கப்பல்கள் வந்து பிடிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. 2வது, அங்கே இருக்கக்கூடிய மைனிங் ப்ராஜெக்டில் ஒரு அடிப்படையாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓட்டக்கூடிய அந்த மைனிங் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டை வந்து லோக்கல் ஏஜென்சிஸ் தான் கொடுப்பாங்க, எல்லாமே மைனிங் கம்பெனிஸ். இங்கே வந்து அது கூட கிடையாது. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய வளங்கள் சுரண்டப்படுது, ஆனால் அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி சென்டிமெண்ட்ஸ் வந்து சைனீஸ் சென்டிமெண்ட் வந்து அங்கே இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஸ்டார்டிங்கில் சைனாவுடைய வெளியுறவு அமைச்சர் வாங்கி வந்து அசீம் முனீரை நேரடியாக கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க. வாங்கின பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது உறவில் பாதிக்காது, பட் சீனாவுடைய பிரஜைகளுடைய செக்யூரிட்டியை வந்து இவங்க என்ஷோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆப்கானிஸ்தான் பார்டர் கிளாஷ் அப்படின்றது சைனாவுக்கு ஒரு வேக்கப் காலை கொடுத்துருக்கு. அவங்க நினைச்ச எதுவுமே நடக்கல. ஆப்கானிஸ்தானில் சிபெக் ப்ராஜெக்டை இது வரைக்கும் அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆப்கானிஸ்தான் தங்களுடைய கண்ட்ரோலில் வரும். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் 2 நாடுகளுமே தங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்கன்னு நினைச்சாங்க. அதுவுமே இப்போ நடக்கல. பாகிஸ்தான் அமெரிக்க பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க, ஆப்கானிஸ்தான் இந்தியா பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானை முழுசாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இப்போ பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதன் பிறகு 2024 பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அசம்-இ-இஷ்தாம் சொல்லிட்டு இவங்க ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பித்தாங்க. அது மிகப்பெரிய ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிருக்குது. பாகிஸ்தானுடைய இராணுவத்தினர் மற்றும் துணை இராணுவத்தினருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத போது சைனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் முறையாக பிரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸை உள்ளே கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பிரைவேட் செக்யூரிட்டி கார்ட் சீனாவுடைய முன்னாள் இராணுவத்தினர் பாகிஸ்தானில் வந்து இறங்குறாங்க. இதுவும் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஒரு அடியை கொடுத்துரும். ஏன்னா என்னதான் பாகிஸ்தானை நம்ம விமர்சனம் பண்ணாலும் அமெரிக்காவுடைய படை அங்கே உள்ளே இருக்கும்போது கூட கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுடைய ஆதிக்கம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது.
இப்போது 2023-24 பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் சைனா பண்ண முதலீடுன்றது வெறும் $500 பில்லியன். இது அதுக்கு முந்தைய இது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயரை விட 20% கம்மி. இந்த முறை 1.2 பில்லியன் அளவுக்கு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது சீனாவோடைய எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்ஸில் தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது சைனாவோடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பாகிஸ்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $26 பில்லியன், மொத்தம் ஒரு 56 பில்லியன் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் 26 ஏற்கனவே அவங்க செலவு பண்ணிட்டாங்க. 8000 மெகாவாட் மின்சாரம் அடிஷ்னலாக அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மின்சாரம் எல்லாமே மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா $16 யூனிட்டுக்கு பாகிஸ்தானில் வித்துட்டு இருக்கு. இதனால பாகிஸ்தானுக்கு ஏதாவது கெயின் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போது செக்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைடல் பவர் ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு $12 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிட்டர்ன்ஸ் இது வரைக்கும் இல்லை. ஏன்னா அந்த மின்சாரத்தை தயாரிக்கிறது சீன நிறுவனம், அதை வாங்குறது பாகிஸ்தானுடைய டிஸ்காம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். அவங்க லாஸில் போயிட்டுருக்காங்க. அவங்களால சைனாவுடைய பேரன் நிறுவனத்துக்கு காசை கட்ட முடியல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இதில் ஒரு $1.5 பில்லியன். இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் மூடிட்டு இருக்காங்க. அதுலேயுமே சைனாக்கு வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், இதில் ஒரு $12 பில்லியன். இது பலுச்சிஸ்தானில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மைனிங்கை அவங்களால நிம்மதியாக பண்ண முடியல. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஐடின்னு சொல்லக்கூடிய இதில் சைனாவுடைய லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் இங்கே ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு $15 பில்லியன் செலவு பண்ணாங்க. அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கெல்லாம் ஆட்களே கிடையாது வேலை செய்கிறதுக்கு. ஏன்னா இவங்க ஜிகாதிகளை மட்டுமே உருவாக்கக்கூடிய நாடு, இவங்ககிட்ட டெக்னிக்கல் மேன் பவர் அப்படின்றது இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக இவங்க போட்டிருக்கக்கூடிய பணம் அப்படின்றது ரிஸ்கில் இருக்குது. ஓகே, இவ்வளோ பணத்தை போட்டோம், நமக்கு இந்தியாவுக்கு எதிராக இந்தியா சீனாவோட யுத்தத்தை நேரடியாக செய்யாமல் பாகிஸ்தானை பயன்படுத்தி இந்தியாவை வீழ்த்த முடியுமா அப்படின்னா அதுவுமே ஆஃப் சிந்தூரில் போய்த்து போச்சு. ஓகே, ஒருவேளை ஆப்கானிஸ்தானை உள்ளே கொண்டு வந்து ஒரு கவுண்டர் பேலன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிபன்கள் இன்னைக்கு இந்தியாவோடய ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் இன்றைக்குமே நமக்கு நெருக்கமான ஒரு நாடு தான். ஆனால் அவங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைனாக்கு இணங்கி போகக்கூடிய இல்லை. அடிப்படையாக 2-3 கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். இவங்களும் ஆப்கானியர்களும் இப்படி தான் பாகிஸ்தானியர்கள்ட்டு ஒரு ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தானுடைய ஆணி வேர் அஸ்திவாரம், அந்த நாடு இன்றைக்கும் ஒன்றா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்றது இந்தியா வெறுப்பு, இந்து வெறுப்பு. ஆப்கானிஸ்தானுடைய நாடுன்றது அவங்களுடைய ஐடென்டிட்டி, நேஷனல் ஐடென்டிட்டி, பஸ்தூன் ஐடென்டிட்டியை வச்சு வர்றது. அவங்க என்றைக்குமே இந்தியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி படையெடுத்தெல்லாம் இங்கே வரலை. பல காலகட்டங்களில் மன்னர்கள், சில ஆப்கான் மன்னர்கள் வந்தாங்க, அது வேற விஷயம். இந்தியாவே இருக்கக்கூடாது அப்படின்ற ஸ்டாண்டில் ஆப்கானிஸ்தான் என்றைக்குமே இருந்தது கிடையாது. அவங்க இடத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்றது தான் இருக்கிறாங்களே தவிர இவங்க வந்து இந்தியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் ஒரு அடிப்படை இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோடது இன்னைக்கு எக்கனாமிக் செக்யூரிட்டி அப்படின்றது இருக்குது. இன்னைக்கு சைனாக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இப்போ இந்த $56 பில்லியன் அவங்களோட பாலிசி மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்தியாவோட ஒரு நல்ல உறவு கொண்டு போய் இந்தியாவில் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் இதுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 10% ரிட்டர்ன் நமக்கு கிடச்சிருக்கோம் இயர் ஆன் இயர். நம்ம இதை வந்து சரியாக செய்யலை, இதனால நம்ம அச்சீவ் பண்ணதும் ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா கவடாருக்கு பக்கத்தில் பசுனி துறைமுகத்தை இவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, இந்தியாவுடைய கடற்படை வலிமை அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஆஃப் சிந்தூரில் பார்த்தோம். சீனாவுடைய 2 கப்பல் கூட அங்கே தூரமாக நின்று ஓடி போனதை நம்ம பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவும் அச்சீவ் ஆகலை, எக்கனாமிக்கல் அப்ஜெக்டிவ் அச்சீவ் ஆகலை, மூணாவது மிலிட்ரி அப்ஜெக்டிவும் அச்சீவ் ஆகலை. இனி வரக்கூடிய டைமில் இந்தியாவுடைய கடற்படையுடைய வேகம் இன்னும் அதிகமாக நம்மளுடைய கப்பல்கள் ஒரு 200 தாண்டும் பொழுது சைனாவால் அந்த துறைமுகத்தை மட்டும் தனியாக வச்சு எதுவுமே பண்ண முடியாது, ஹம்பந்தோட்டை மட்டும் தனியாக வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த இடம் தான் இந்த 2 நாடுகளுடைய பாலிசியை மீண்டும் இவங்களை வந்து யோசிக்க வைக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மினரல்ஸை கொண்டு போய் ஒரு சூட்கேஸில் போட்டு இல்லாத ஒரு மினரல்ஸை கொண்டு போய் பாகிஸ்தான் அமெரிக்காட்ட காமிச்சாங்க. இதுவும் சைனாவை கடுமையாக இது பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த மைனிங்க்கு ரோடு தேவை, பெரிய பெரிய மிஷின்ஸ் தேவை, பெரிய பெரிய முதலீடுகள் தேவை. மைன்றது இன்னைக்கு போய் பணம் போட்டு நாளைக்கு வர இது கிடையாது, அது 10-20 வருஷம் ஆகும். ஸோ நாளைக்கு இந்த மைனிங்கில் நாளைக்கு சைனாவை டபுள் கேம் ஆடினாங்க அப்படின்ற அந்த சந்தேகமும் இருக்குது. ஏன்னா ISIS-K போன்ற அமைப்புகள் இன்றைக்கும் பாகிஸ்தான் ஆதரவோடு தான் இருக்குது. அந்த அமைப்புகள் சைனா மேலே
தாக்குதல் நடத்திருக்காங்கன்ற தகவலை சில சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிரியா இருக்கக்கூடிய சில நாடுகள் கூட அவங்களுக்கு அந்த தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய உளவுத்துறையும் சைனா உளவுத்துறையும் பேசாதன்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம், சில காமன் பாயிண்ட்ஸ் அங்கேயுமே இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது டோட்டலாக இப்போ கொலாப்ஸ் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க வந்து அமெரிக்கா கிட்ட போகிறாங்களோ அந்த அளவுக்கான கேலிபரேஷனை சைனா பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இப்போ தெளிவாகவே வந்துருச்சு. ஸோ இதில் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட், இந்தியாவுடைய ஃபோக்கல் பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக பிஓகேவை திரும்ப எடுப்போம்ன்ற அந்த பேச்சு ஆளும் இன்னைக்கு வர்க்கத்தில் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம், அதிகமாக சர்ச்சையாகிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஓஜேகேவை இந்தியா மீட்டெடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஒரு பிரச்சனை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய சீபெக் காரிடர், அவங்க போட்டிருக்கக்கூடிய ரோடு மற்றும் கட்டியிருக்கக்கூடிய அணைகள், பவர் ப்ராஜெக்ட்ஸ், இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்தியாவும் சீனாவும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு பிஓஜேகே அப்படின்றது சீனாவுக்கு ஒரு செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட். அது இந்தியா கிட்ட இருந்தாலும் சரி, ஒரு லாங் டர்மாக இந்தியாவால் பேசி அதை வந்து சால்வ் பண்ண முடியும். நமக்குமே அந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது இருக்கு. ஸோ UPA 2 அரசாங்கத்தில் 2009 to 2014 அந்த பீரியடில் சிபெக்ல இந்தியா சேரணும்னு சொல்லி ஒரு சைடு அப்போ அரசாங்கத்துக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லாபி இருந்துச்சு. ஆனால் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அதை வேணான்னு மறுத்தார். அதில் சில முக்கியமான தேசபக்தர்கள் அதில் வந்து இந்த ப்ராஜெக்டில் போகக்கூடாதுன்ட்டு. ஒருவேளை இந்தியா போயிருந்ததுன்னா பிஓஜேகேவோட கிளைமும் நம்மளுக்கு போயிருக்கும். இந்த டெட் ப்ராஜெக்டில் போய் இந்தியா கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு பாகிஸ்தான் கிட்ட போய் நம்ம சிக்கியிருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து வந்திருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு ரொம்ப கால்குலேட்டடாக ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு டிசிஷன் எடுத்தார். இன்னைக்கு ஒரு $56 பில்லியன் பணத்தை கொண்டு போய் இதில் போட்டதில் சீனாவுக்கு ஒன்றுமே அதில் கிடைக்கவும் போகிறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸுக்கு, அது இலங்கையாக இருக்கட்டும், மாலத்தீவு, எல்லா நாடுகளுக்குமே எப்படி ஒரு பில்டர் அப்பார்ட்மெண்ட் கட்டும்போது ஒரு மாடல் அப்பார்ட்மெண்ட்டை காமிச்சு அந்த பில்டிங்கை விற்பாரோ, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை விற்பாரோ, அதே மாதிரி பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்டில், BRI ப்ராஜெக்டில் ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படின்றது சிபெக், இப்போ அதுவே கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சைனாக்கு வரக்கூடிய காலங்கள் இந்த இடத்துல இன்னும் டஃப்பாக இருக்கும். இன்னொரு முறை இராணுவ ரீதியாக ஒரு போரில் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட தோத்தாங்க, இவ்வளோ சீனா ஆயுதங்களையும் வாங்கிட்டு தோத்தாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேறு விதமான ட்ரேட் ஆஃப் பண்ணி சைனா மூடு விழா நிச்சயமாக நடத்தும். என்ன நடக்குதுன்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.